என்ன திருக்காட்சி, என்ன திருக்காட்சி இறைவா. அழகு திருநீரில் தோன்றி அரவிலே மார்பில் தாங்கி அருளதை புரிய வந்தேன். அழகு திருநீரும் தோன்றி அளவி மார்பில் தாங்கி அருளதை புரிய வந்த ஐயனி நீலகண்டா. அழகு திருநீரில் தோன்றி அரவணி மார்பில் தாங்கி அருளதை புரிய வந்தேன். ஐயனி நீலகண்டா. என்ன திருக்காட்சி, என்ன திருக்காட்சி. உன்னை பார்க்க வேண்டும் என்று இதற்கு வாலியாகப்பட்டவன் கடுமையான தவறு செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை பார்ப்பதற்கு என்னுடைய மனமாகப்பட்டது மிகவும் ஆனந்தம் அடைகிறது. சிரசின் மேல் கங்கை எழுந்த ஈசா, சிரசின் மேல் கங்கை எழுந்த ஈசா, கைலை வாழ் உமா உல்லாசா ஈசா. இந்த இமாச்சல அடிவாரத்திலே மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், கொட்டு படி என்று பாராமல், அல்லும் பகலும் 60 நாழிகையும் சிவா சிவா என்று என்னுடைய முழு மனதாலே உன்னையே கோரி துதித்த காரணம் என்ன தெரியுமா? பக்தா, இந்த அல்லும் பகலும் 60 நாழிகையில் இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் சிவமே சிவமே அறமே என்று என்னை கோரி ஒரு மனதாக தவமூட்டினார். பூசியை நாட்டி சிவா சிவா என்று தவம் இருக்கின்றாயே, அந்த தவத்திற்கு காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? சுவாமி, நான் தவம் செய்வதற்காக காரணம் என்ன தெரியுமா? என்ன மகனே? உம்மால் எமக்கு வர வேண்டும். எம்மால் உனக்கு வர வேண்டுமா? ஆமா. நீ யாது வர வேண்டும் கேள். கேட்கும் வரத்தை அளிப்பதற்குத்தான் எனக்கு தட்டான ஒரு பெயர் இருக்கின்றது. நீ யாது வரம் கேட்டாலும் நான் தடையில்லாமல் தருவேன் மகனே. அப்படியா? அப்படியா ஆகட்டும் சாமி. சுத்த
சேருவாய் ஐயனே எனக்கு வாதியாய் போர்க்களத்தில் வாதியாய் வருவோர்கள் வழக்கில் பாதி வந்து சேர வேண்டும் அப்படிப்பட்ட வரங்களை தான் ஐயனே ஐயனே பத்தா நரனாலும் சரி சுரனாலும் சரி ஏன் மும்மூர்த்தி தேவர்களே நீங்களே ஆனாலும் சரி யார் ஒருவர் போர்க்களத்தில் என்னை எதிர்த்து சமர் செய்ய வருகின்றார்களோ அவருடைய பாதி பலம் என்னை வந்து சேர வேண்டும் அப்படிப்பட்ட வரத்தை தாங்கள் எனக்கு அளிக்க வேண்டும் மகனே நீ என்னையே கோரி முழுமனதாக தவமிருந்தாய் அல்லவா அதனால் இந்த முக்கோடி தேவர்கள் யாவருமானாலும் சரி அரகனாலும் சரி நரகனாலும் சரி ஏன் இந்த மும்மூர்த்தி தேவர்கள் நாங்களே ஆனாலும் சரி உன்னிடம் வாதியாய் வருவதற்கு உன்னுடைய சமரில் வருவதற்கு பிரதிபாகம் வாதி உன்னை சேர வேண்டும் என்று வரம் என்று கேட்கின்றாயா நீ கேட்டவரை அப்பத்தியே கொடுத்தே பெற்றுக்கொள் மகனே சுவாமி ஆனால் ஒன்று என்னை ஆனால் என்றால் 1000 அர்த்தம் அடங்கி இருக்கும் அல்லவா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் தாரம் இருக்க பிறர் தாரம் இது பலதார கவலத்தில் நீ ஈடுபட்டால் அன்றே உன் நாவிற்கு மரணம் இந்த வாலியாகப்பட்டவனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் என்று ஓடோடி வந்தீர்கள் கேட்ட வரமதனை தட்டாமல் எனக்கு கொடுத்து விட்டீர்கள் ஆனால் கடைசியாக ஒரு வார்த்தை உரைத்து விட்டீர்கள் வாங்கிய வரத்தின் தன்மையை மறந்து என்னுடைய பக்தியின் நிலை மாறி என்றாவது ஒரு நாள் தன் தாரம் இருக்கே பிறதார கமலத்தில் ஈடுபட்டால் அன்றே என்னுடைய நாவிற்கு அழிவா ஆண்டவா நான் செயலேன் வாழரை கூட்டத்தை சேர்ந்து வந்தான் இருந்தாலும் பிறர் மங்கையை பார்த்தால் தாயாகவும் தமக்கையாகவும் நினைக்கும் பழக்க வழக்கூடியவன் இந்த வாலி உன்னுடைய நினைவு மறவது எப்போது உன்னையே கோரி தவம் செய்திருப்பதே நான் அதனால் உன்னை மறந்து ஒரு நாளும் அந்த இழிவான செயலை இந்த வாலியாகப்பட்டவன் செய்ய மாட்டேன் சற்று நேரம் உங்களுடைய தரிசனத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் இருந்தாலும் விரைவாக வந்தீர்கள் வரத்தை கொடுத்து விட்டீர்கள் ஆமாம் இன்னும் சற்று நேரம் உங்களையே இந்த இடத்தில் தியானித்து விட்டு அதன் பிறகு கிஷ்கிந்தை நாட்டுக்கு செல்லும் பொழுது என்னுடைய மகன் அங்குதன் விளையாடுவதற்காக விளையாட்டு பொருளை நினைவாக எடுத்து செல்ல வேண்டும் அமருகிறேன் ஓ நமச்சிவாய வாழ்கி நாதன் தாழ் வாழ்கி இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்கி ஓ கடியாண்ட குருமணி தான் தாழ் வாழ்கே ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்கே வாழ்கி இந்த இமாச்சலம் நல்லா அடிச்சிட்டோம் அந்த வாலி என்று சொல்லக்கூடிய குரங்கு முகம் படைத்த வேண்டி என்னன்னு தெரியவில்லை அவனை தேடிக்கொண்டு வருகின்ற வேலையிலே ஏதோ ஒரு மரத்தின் வேறு இருக்குது பாராஜாய் இது தட்டு நான் வீழாமாடா ஒரு நேரத்தில் இந்த மலையை தூக்கி அந்த பக்கம் வச்சேன் அந்த மலையை தூக்கி இந்த பக்கம் வச்சேன் இந்த சாதாரண வேர்த்தடிக்கு வீந்தம் பாடுறா இப்பொழுதே இந்த வேரத்துக்கு இந்த மலையை தூக்க மாட்டேன் சாப்பாடு தூக்கி பிடி வைப்பேன் தூக்கி
பொத்துக்கு நான் அப்பால போறேன் பாரா இருடா நீ போறியா? ரசம் மூச்சு பண்றேன் டேய் இந்த வேர் இப்ப பாரு என் காலை தட்டு கிரே கூட அட என்னடா இது என்ன பையன் வித்தலாம் காட்டுறல? என்னடா ஏமா சாமியா ஐயோ ஏம்மா டேய் என்னடா என் வீரத்தையே குறைஞ்சு போதேடா வேறு ஓடிதா. டேய் பெருக்கு மாடம் இருடா. முடிச்சாங்க. நான் புடிச்சு இசிக்கல இந்த மரமே சாஞ்சி போண்டா பொறிக்கிற மாதிரி இதுல வேற நீ சொல்ற ஒரு நேரத்துல வெள்ளிங்கிற மணி டேய். வேரோட போடுவாங்க. அந்த மலை தூக்கி இன்னாண்டு வச்சேன் இந்த மலை தூக்கி அண்ணாண்டு ஆனா இப்போ ஒண்ணும் புடுங்க முடியல. ஐயோ மெத்தல்காரங்க செத்துட்டு உன்னால் முடியுமா உன்னால் முடியுன்ற என்ன அப்படியே பேசுக எழுதி விசிறி திரா பேச கையில பரவாயில்ல பையா பேசுக எழுதி விசிறி எது ஏடு பார்க்கலாம் வீர விளையாட்டுவானா சேது வந்து கொந்துட்டு போற. என்னது? துடுக்கு மரணம் ஏய் ஏன் மச்சான் பிகுவாகுது வேற? கிருவாகுதா பின்னாடி நான் வந்துச்சு அதான் எழுதுல கையை எழுதுல. ஏந்துக்குதா இத தூக்குடானா பின்னாடி தாழ்ற என்னடா ஏய் அந்த என்னடா இருந்தாலும் ஓம் நமச்சிவாயம் என்ற குலோசை கட்டுறது அப்ப அவன் இங்கதான் எங்க இருக்கிறான் இருந்தாலும் இந்த வேறு எங்கிருந்து வருதோ அந்த ஆணி வேறு சாய்ச்சிட்டோம்னா மரசாயுமா பாரு இந்த வேறு எங்க போகுது பாரு மரத்துன்னு வேறுன்னு பார்த்தா இந்த குரங்கு பையன் வாலாட்டுங்கிறது ஐடியா இது அவன் முன்னாடி சொல்ற மாதிரி நான் போக முடியாது போல இருக்கு. என்னத்துக்கா? டேய் இவன் யாரா என் பிஸ்கோத்து நான் இத பாத்துனே பிஸ்கட். டேய் அவன் பிஸ்கட். அவன் என்ன பண்ணிக்கிறான் கீழே போட்டு முச்சு போட்டுக்கிறான் அதனால தூக்க முடியல இப்ப இவனை வாரி எப்படி கடாசல் மட்டும் பாருடா என்ன வாரிக்கிட்டு வீடு என்ன மச்சான், சாப்பாடு நோர் வடிக்க சொல்லிட்டா? ஏய் என்னது? நீ தூக்குடா ஒரே உப்புன்னு ஊதுனா தப்புன்னு ஊதுடுவா. திரா என்ன பின்ன? டேய் தூக்குடா வர ஆத்தத்துக்கு அப்படியே என்னடா இது மச்சான், மச்சானா யாரா மச்சாடே யாரா டேய் மச்சான் தாலி அறுத்துரு. விடு அவங்க அது விட்டு வயன் வா என்னடா இருந்தாலும் இவனை தூக்க முடியல இப்ப என்ன மச்சான், என் மண்டை ரெண்டாயிரம். ரெண்டா இருக்குமா உனக்கா போய் போதுரா போடா போனா போட்டோம் ரெண்டு மூணாம் தேதி காப்பாத்தி வச்சுக்க அப்ப நீ செத்தா கூட கவலை கிடையாது அதான். டேய் இப்ப என்ன பண்றோம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மலையில இருந்து உனக்கு ஊத்தி விடுறோம் விடுடா, விடுடா. என்ன இது எங்க எத்தனை பேர் என்ன இருந்தாலும் என்ன இது என்னை இதை நானோ கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தவத்தை கெடுத்தவன் யார் என்று தெரியவில்லை. யார் அங்கே? அந்த தென்னகை வேந்தன் தாய்க்கு பல துண்டுகள் செய்தவன் தமிழுக்கு முதல் மொழி வளர்த்தவன் முதல்ல தெலுங்கு பாஷை உண்டு பண்ணவனே நான் தான்டா யார் என்று தெரியலையா அந்த தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் தெலுங்கு பாஷை கொண்டு போனேன். ஆமாண்டா தேவுடா, தேவுடா, ஏறி உண்டா, உண்டா, போடா, உண்டா. இங்க ரெண்டு வா ஏமியா இங்க ரெண்டு வா ஆமா, போட்டு ஏன் சாப்பிடு வா ஏன் மாத்திரா நீ ஏன் சொல்லுச்சா மாயா அந்த தெலுங்கு பாஷையில ஒரு வார்த்தை சொல்றேன் அது என்ன நீ சொல்லணும் சொல்றேன். నేను నిన్ను బ్రాహ్మడు చేస్తానువా அப்படினா నేను నిన్ను బ్రాహ్మడు చేస్తాను உள்ள சொன்ன பாரு பார்த்தா
உள்ள ஒத்து சொன்ன ஏய் அவர் நினைச்சுக்கிறாரு என்னடா நம்ம கிணத்துல தான் நீச்சல் அடிச்சுக்கிறது. ஆனா அவருக்கு தெரியாது தரையில அடிக்கிறது. நீங்க நாவல்ஸ் போடணும், உங்களை வச்சு சேர்ந்து போனோம், வாயை கட்டுப்படுத்திட்டீங்க. அடே 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 வாடி டேய் அடே வாடி என்று அழைக்கிறாயே, நீ யார் என்று உரைத்தாய்? யார் என்று தெரியவில்லையா? மீண்டும் ஒருவை கொண்டார். அந்த ஸ்ரீலங்கை ஆளக்கூடிய ராவணீஸ்வரே, தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன், தாய்க்கு தமிழுக்கு பல தொண்டுகள் செய்தவன், வீணை கொடியோன், காமோதி நாகத்தை பாடி சிவனையே மெய்மறக்க செய்தவன், முதலில் சிவனை நேரில் கண்டவன். ஓஹோ ராவணா, இங்கு வந்ததின் நோக்கம் எங்களுக்கெல்லாம் ஒரு கால் வைக்க எங்கதான் போகுது தெரியல. எப்பா ஏய், யாருக்கு ஒரு கால் வீக்கம் போது இப்ப தெரியும் உனக்கு. ராவணா, ஆமா, நானும் சிவனை நோக்கி கடுமையாக தவம் செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய தவத்தை எதற்காக நீ கெடுத்தாய்? நாங்க 2 பேரும் எதுக்கு வந்து தெரியுமா? எதற்காக? உங்களால உதவாங்கி மாத்தி வந்து யார் உதவ பிறகு பார்க்கலாம். எதற்காக வந்து தெரியுமா? எதற்காக? இந்த தென்னையை ஆண்டு கொண்டு இருக்கும் போது ஏய், நான் என்ற கர்வத்தோடு ஆணவத்தோடு ஆட்சி செய்து வந்தேன். அப்படி இருக்க இந்த பார் உலகம் எனக்கு எவனும் நீடலை என்று தெரிவது நாரதன் ஓடி வந்தான். உனக்கு நிகர் ஒருவன் இருக்கின்றான் என்று உரைத்தான். அப்படி யாரடா என்று கேட்டபோது அந்த கிழக்கை ஆளக்கூடிய வாளி என்று உரைத்தான். அந்த குரங்கு முகம் பார்த்த நீயாடா எனக்கு நிகர், நீயா நானா என்று பொழுது பார்க்க வேண்டும் சமரி. அடடே, உனக்கோ தோல் திருவி எடுத்து விட்டது, அதனால் என்னோடு சமர் செய்வதற்காக வந்திருக்கிறார். உண்மை. டேய் ராவணா, வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்தில் இருந்து மன்னிப்பு கேட்டால் உங்கள் இருவருக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். ஏய், பாதத்தில் நான் விட வேண்டுமா? நான் பேசுறது தவறு என்று நீ என்னுடைய பாதத்தில் விழுந்தால் உனக்கு உயிர் பிச்சை நான் தருகிறேன். இல்லை என்றால் பிரபு டேய், போக முடியாதா? அட சென்று நீடடா. சிட்டி வீடா சீக்கிரம் ஆயிட்டு விட்டு சிட்டி வீடா சிட்டி வீடா சீக்கிரம் எடுத்து விட்டு சிட்டி வீடா அட நில்லடா நில்லடா நில்லடா. டேய் ராவணா, நான் சொல்வதோடு நீ நாடு திரும்புவது சரி. அதுவே உனக்கு நல்ல நீதி நெறி. வாள் எடுத்தால் தப்பாகாது எனது குறி. இல்லை என்றால் நாளை மறுநாளே தாலி அறுப்பால் உங்களுடைய மனைவி மண்டோதரி. அட பாவி, யாரா தாலி இருப்பது? அடே வாடி, இங்க காடி, அங்க அரப்பாட மோட்டாட்டி தாலி. டேய், ஐயா, தப்பா நினைக்காதீங்க. இந்த துண்டுக்கு பஸ்பார் போட்டு வாங்க. சரி, திரா ஐயோ, பஸ்பார் துண்டுக்கு யாரா அவன்? இப்ப பஸ் ஃபேர் கூட காசுல தான் வந்துக்கிறீங்கப்பா. அடப்பா இங்க பூனை மடியில கட்ட கருத்தா. என் உயிர் நான் தான் வீரன் சோர்ந்து போட நினைக்க மாட்டான். இப்ப நானும் அவனாண்டு பார்க்க வேண்டும். அடே ராவணா, முதலில் கரத்தோடு கரம் தான் மோத வேண்டும். உதிக்கிற மாடு பொதி சுமக்காது, எத்தி துறக்காய் கூட்டு குதவாது. அதாவது உதிய மரம் பெருத்து விட்டால் அது தூணாக மாறிவிடாது. காலை கண்ட பணம் செலவுக்கு உதவாது. மரியாதை உரைக்கின்றேன். வந்தது தவறு, என்னுடைய தவத்தை கெடுத்தது தவறு என்று என்னுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? வாய்ந்து குச்சி பேசுறான். ஏய், நீ இப்ப பேசுறா? பிடிக்கிறோம் பார். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீர்க்கா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், சாபத்தை போகா தீர்த்தம், குறுமொழி கொள்ளா சீடன், கோபத்தை அடக்கா வேந்தன். இது என்னை குறிக்கும், உன்னை சொல்றது அவனை குறிக்கும். அப்படி ஏழும் இருந்தும் இந்த லோகத்தில் வீழ்ந்தான். நீ குதிப்பதும் வீழ்ந்தான். உன்னால் முடிந்தால் என்னிடம் தோற்றுவிட்டு என்ற பாதத்தை பணிந்து விட்டு ஓடிவிடு. உனக்கு உயிர் பிச்சை நான் தருகின்றேன். டேய், உன்னுடைய பாதத்தை விழுந்து நான் விழ வேண்டுமா? அடே ராவணா, நன்றியை மறந்துட்ட பாகிஸ்தான் மறந்துட்ட நற்குண ராவணனே. நீ சென்று விடுவித்தால் என் சினத்திற்குள் ஆன ராவணன். குன்றினை பார்த்து நாய் கேட்டது போல் ஆட்சி.
பார்க்கலாமா? அட பல நாள் பகை என்னுடன் முடிந்தது பாரிலே உனக்கும் எனக்கும் பல நாள் பகை என்னுடன் முடிந்தது பாரிலே உனக்கும் எனக்கும் சமர்கணத்தில் அடடே மழையா வாடா சம செய்திடுவோம் சட்டி சுட்டாதே. எங்கன்னா போயிடலாம். கம்முனு தண்ணி வாங்க. அங்கதான் இருக்கிறாங்க. சார் அங்கதான் இருக்கிறாரு. இப்ப கேட்ட ஃபர்ஸ்ட் சொல்லல போயிருக்கு. சாப்பிட வந்து பண்ணிடா நீ போய் தண்ணி எடுத்துன்னு வா தண்ணி தான் தண்ணி குடிச்சு பழம் வந்துடும். தண்ணி குடிக்காத பெருக்கு நேரப்பதான் வாடகை கிணத்து போட்டாம ஏண்டா மீன்வாதம் வந்தது தவறு என்னுடைய பாதத்திலிருந்து மன்னிப்பு கேள்றானா எனக்கு தோல் திருவி எடுத்து விட்டது. உன்னோடு சமர் செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறாயே. கொஞ்ச நேரம் போடா கை வித்தை நீ ஜெயித்து விட்டாய். ஆமா, கையோடு கை மோதியது நீ வென்று விட்டாய். ஆமா, இப்போது மார்போடு மார் மோத வேண்டும். அப்படியா? யார் வெற்றி பெற மாட்டான்? என்னுடைய சீடம் போய்க்கிறான். போய்க்கிறானா? சீடம் போய்க்கிறான். கண்டிப்பா என்ன போது பாரு. வாழ்லாச்சிக்கிறதா போய் வந்து புட்டிங்க வாழ்லையாலே தண்ணி கம்மியா ஊத்துங்க. கட்சி தண்ணி சண்டையில கடைசி தண்ணி அவனுக்கு தான் ஊத்த போறது. கரம்போடு கரம்பு வரையாதால் அவன் வென்று விட்டான். இப்போது மார்போடு மார்பு தோலோடு தோல். தண்ணி லைட்டா உப்பு கறிதானா? என்னடா பண்ண? டேய் கம்னட்டியா அட பாய் போய் அந்த ஆள் தான் பாவனா பாவனா அட காட்டடா உண்டு. ஏடா ஏடா போறா வரலையா? ஏன் வரல? டே யார் அவன்? டே கண்ணு கூட தெரியுமா எடுத்துற அப்படி வந்துடுறாடி. என்னப்பா அடப்பாய் டேய் இப்படி வச்சதுமா இப்படி இந்த பக்கம் வேணா ஒண்ணு தெரியடா பாவிய. நான் தூக்கி அடிச்சம் பாரு. 7 மணிக்கு அந்த கறான் பாரு அவன். பாரு 7 மணிக்கு அந்த கறான் அவன். டேய் இப்படி வாடா வெளிச்சதுக்கு வாடா. உடம்பு புண்ணாக்குதுனா. டேய் என்னடா சொல்ற? நீங்க பேசினா இருங்க. டேய் எங்கடா கறான்? நான் ஒரு ஆட்டுக்காரனே நீங்க 4 மணி ஆகுதுன்னா ஆட்டாறீங்க. டேய் அடப்பாய் டேய் அவன் 7 மணிக்கு அப்பால கறான் பாருடா. சொல்லாதே. எங்கடா கறான்? கீசி போட்டு ஆட்டாரா. ஏடா? நல்லா. அடி பாரு ஒரே அடியா. அடி அழுது விட்டான் அவன். நீ அடி அவன். சாரா. சாரா. என்ன
என்ன ஒரு ஆட்டுக்கா நீங்க? படி அதுக்கு. டேய், நீ படுற பேர் இருக்குது பாடுறா. ஆமா ஆமா. என்னடா எப்பா அப்படியே கால்ல வண்டி போலாம்னா எங்க அண்ணன் பரம்பரை மண்ணாங்கட்டி மாவு கட்டி பாரு. டேய் கால வைத்தற போறாரு பட்டித்துல அவர் யாரா அவன்? ஒரு நேரத்துல இந்த மலையை தூக்கி அந்த மலையாண்ட வச்சேன், அந்த மலை தூக்கி இந்தாண்ட வச்சேன். அந்த ஈசனை நேரா பார்த்தேன். வெளிங்கிற மாதிரியே வேற ஆடு போவாங்க. ஏய், என் 10 திலை அறுத்து 20 கரத்துல ஒரு கரையை தொடை நேரம் பார்த்து வீணா பாட்டு பாடி ஈசனையே நேர்ல பார்த்தேன். நீ வேற திருப்பியா இல்லையா? என்னது? ஏய், போனால் போகட்டும். தோல்வி தான் நமக்கு பாபி. நான் சொல்லு. அது என் வாயில சொல்ல என்ன? போயா எங்க எஜமா சமாதானத்துக்கு சொல்லு. ஐயா சார் வெள்ள கோடி ஆட்டுறேன். வெள்ள கோடி ஆட்டுறேன் சார். வெள்ளை கொடி காமிக்கிறோம்னு சொன்னா அது வேற ஒரு வித்தியாசத்துல போகுது. புரி, நான் ஆட்டுறது தானே. வெள்ளை கொடி காண்பிக்க எதற்காக? சொல்ற ஆசிரியர் எதற்காக? டேய் 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 சொன்னா தமிழ்ல ஒரு சாலி. டேய் 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 சொன்னா சொல்லிக்கிறேன். போய் ஆட்டுறேன் சார். டேய் யாரா அவன்? டேய், நீ வெள்ளை கொடியா செஞ்சாலும் சரி, எனக்கோ இப்போது பலம் அதிகரித்து விட்டது, தோல்வி எடுத்து விட்டது. உங்கள் இருவரையும் இப்போது என்ன செய்கிற போகிறதா? உன எது ஒண்ணா பண்ணி நல்ல பாம்பு போகுது. பாம்புக்குற பாதி போவாதுன்னா விட்டுணும். நான் வாழை குச்சி இஸ்து பாக்கனா பாம்பு பறையட்டுச்சு. இப்ப கொத்த போறேன் வாடா, கொத்த போறேன் வாடா, கொத்த போறேன் வாடா. ஏய் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். என்ன எதுவும் பண்ணாத. ஆமா ஒன்னு பண்ணி